ஹலோ மக்களே, சிறகடிக்க ஆசை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இந்த ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்யாவுடைய பாடி வருது. ரேகா பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து சத்யாவுக்கு நல்ல பெரிய கேக்காகவே எடுத்துகிட்டு வராங்க. உடனே வந்து ஹாப்பி பர்த்டே சத்யான்றாங்க, தேங்க்ஸ் ரேகான்னுவாங்க. அதுக்கப்புறமா வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க. உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரே ஷாக்கிங்கு, என்ன இது சத்யாவுக்காக இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்பெஷலாக கேக்கு ரெடி பண்ணிட்டு வந்து இவ்வளோ பெரிய கேக்கை வந்து வெட்டிட்டு போது என்ன நடக்குது உள்ள அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. எல்லாம் பாடி ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு சத்யாவுக்கு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு வெளியே வந்து, சத்யா நான் என்னுடைய இதை சொல்லிட்டேன், உன் பாடி அதுமா நீ எனக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே சொல்கிறியான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கிட்ட இருந்து போயிடுவாங்க. அப்புறம் மீனா இருந்துட்டு, அதே சத்யா என்னடா அந்த பொண்ணு என்னடா சொல்லுது, எனக்கு ஒன்றும் புரியலன்னுவாங்க. என்னடா நாங்கள் நினைக்கிற மாதிரி ஏதாச்சும் அக்கா, அந்த பொண்ணு வந்து என்னை காதலிக்கிறாக்கா, அப்போ யோசிச்சு சொல்லியிருக்கா என்ன, அப்போ உன்னுடைய மனசில் என்னடா இருக்குது அப்படின்றாங்க. அக்கா அது வந்துன்றாங்க, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லணும்னு. அக்கா நானும் ரேகாவை காதலிக்கிறேங்க்கா, என் மனசில் இருக்க காதலை ரேகா கிட்ட சொல்லலான்னு முடிவெடுத்திருக்கானுவாங்க. கேட்ட முத்துவும் மீனாவும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, அது சின்னமணியுடைய மகன் தெரிஞ்சால் சத்யா லவ் பண்ணுவாங்களா இல்லை விட்டு பிரிய போகிறாங்களான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.